குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெசனில் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னும், வாட் ஆர் த மேஜர் ஈவெண்ட்ஸ் அக்கர் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னும், ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மேஜரான ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றியும், தென் ஸ்பெசிஃபிக்காக மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர், ப்ரைமரி அஸ் வெல் அஸ் த அசசரி ஆர்கன். இப்போ ப்ரைமரி ஆர்கனான டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சரையும், அசசரி ஆர்கனான அசசரி டக்ஸ், கிளான்ஸ் இதை பற்றியும் எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். இப்போ பேசிக்காக நம்ம புக்கில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர், அடுத்து கேமிட்டோஜெனிசிஸில் மேல் பார்ட் ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ், அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். Then reproduction, already you know it's the fundamental phenomena. Okay, the human reproductive system is essential for survival of all the species. அதாவது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங் சர்வே பண்ணுறதுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய ஒரு சிஸ்டம். இப்போ நம்மளோட பாடியில் எப்படி டைஜஷன், சர்க்குலேஷன் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதே மாதிரி ரீப்ரொடக்ஷனும் ஒரு பேசிக்கான ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அண்ட் இண்டிவிஜுவல் மே லிவ் லாங் ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன் ஆஃப்ஸ்ப்ரிங். ஒரு இண்டிவிஜுவல் வந்து நல்ல முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா என்னது, வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன் ஆஃப்ஸ்ப்ரிங் வாழலாம். ஆனால் ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணாமே ஆனால் என்ன பண்ணலாம், வாழ முடியும். ஆனால் ஒரு ஸ்பீசிஸ் வந்து அடுத்தடுத்து அதனுடைய சர்வைவலை, அதனோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து உருவாக்கணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான, உலகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு ப்ராசஸாக இந்த ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த கொடுக்கக்கூடிய வேர்டிங்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒரு சின்ன வார்த்தை இல்லைன்னா கூட நமக்கு மார்க் போயிடுது. அதனால் ரொம்ப கவனமாக, ரொம்ப விரும்பி அண்டர்ஸ்டாண்டபிளாக கவனிங்க. சரிங்களா? கவனிங்க. The reproductive system has 4 main functions. Namely, reproductive system 4 முக்கியமான வேலைகளை செய்யுது. ஒன்று என்ன? First one, to produce the gametes, namely sperms and ova. Already you know, gonadal organs தான் reproductive systemத்துக்கே பேசிக். இதில் மேல் gonadal organஆன testis sperமையும், ஃபீமேல் ஆர்கன் வந்து ஓவரி வந்து ஓவாவையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட்ஸ் a main function. Second one, to transport and sustain these gametes. இப்போ மேல் reproductive organ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மை அது என்ன பண்ணுது, இன்செமினேஷன் ப்ராசஸ் மூலமாக ஃபீமேலோட பாடிக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே மாதிரி ஓவரியில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஓவா ஃபெலோபியன் டியூப் வழியாக, யூட்ரஸ் வழியாக, வேஜினா வழியாக வெளியே வருது. ஸோ ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய கேமிட்டை டிஃப்ரெண்ட் பார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணுது. தென் டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங், வளரக்கூடிய கருவுக்கு தேவையான ஊட்டத்தை வந்து என்ன பண்ணுது, அளிக்குது. அடுத்து டு ப்ரொடியூஸ் தி ஹார்மோன், என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவை அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பிளேய என்னது 4 இம்பார்ட்டன்ட் ரோல், முக்கியமான 4 வேலைகளை வந்து என்ன பண்ணுது, செய்யுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த மேஜர் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட இந்த கேமிட்டோஜெனிசிஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேஜராக என்னென்ன ரோல் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் கேமிட்டோஜெனிசிஸ். கான்செப்ட் ஈஸி தான், நல்லா கவனிங்க. கேமிட்டோஜெனிசிஸ்னால் என்ன அர்த்தம்? கேமிட்டை சிந்தசிஸ் பண்ணக்கூடியது. இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், ஸ்பெர்ம் அண்டு ஓவா. பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் பை ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்டு ஓவோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா ஸ்பெர்மை மெச்சூரிட்டி பண்ணுறது, ஓவோஜெனிசிஸ் அப்படின்னா ஓவாவை டெவலப் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அடுத்து இன்செமினேஷன். இன்செமினேஷன்னா என்ன? ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் பை த மேல் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். சிந்தசிஸ் ஆன ஸ்பெர்மை மேல் வந்து என்ன பண்ணணும், ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் இன்செமினேட் பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். அடுத்து ஃபர்டிலைசேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்பெர்மும் ஓவாவும் சேர்ந்து என்ன பண்ணணும், ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணணும். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டு ஃபார்ம் ஜைகோட். அண்டு க்ளீவேஜ். இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வந்து என்ன ஆகணும், சிங்கிளாக இருக்கக்கூடியது பிளவி பெருகல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய செல்களாக வந்து
வந்து என்ன பண்ணணும், மாறணும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, கிளீவேஜ். ரேப்பிட் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஜைகோட். மைட்டாட்டிக் டிவிஷன்னா என்ன அர்த்தம், 2 4 ஆகும், 4 8 அப்படி ரேப்பிடாக வந்து ஆகணும். என்ன ஆகணும், செல் டிவைடட் ஆகிட்டே ஆகும். தென் விச் கன்வெர்ட் த சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடிய ஜைகோட்டை மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சராக மாற்றுது. இப்போ பிளாஸ்டுலா, பிளாஸ்டோசிஸ்ட், பிளாஸ்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா கருப்பதிக்கிறது. சரிங்களா. இப்போ வந்து என்ன ஆகுது, ஜைகோட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு, கிளீவேஜ் அக்கர் ஆயிடுச்சு. அது ஃபெலோபியன் டியூப்பில் மெல்ல மெல்ல அப்படியே மூவ் ஆகி வந்து யூட்ரஸில் வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளான்டட் ஆகணும். அட்டாச்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் டு த யூட்ரைன் வால். அந்த பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கருமுட்டை நகர்ந்து வந்து என்ன ஆகுது, யூட்ரஸில் இம்ப்ளான்டட் ஆகுது. அடுத்து பிளாசன்டேஷன். ஆல்ரெடி பிளாசன்டானா என்ன, ஃபீட்டஸையும் மதரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூப் லைக் ஃபார்மட்டுக்கு பேர் தான் பிளாசன்டா. இதன் வழியாக தான் ஃபீட்டஸ்க்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை மதர் சப்ளை பண்ணுறாங்க. Formation of placenta, which is the intimate connection between fetus and the uterine wall of the mother for exchanging of the nutrients. ஓகேங்களா. மதர் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை ஃபீட்டஸ்க்கு வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா, டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. தென் கேஸ்ட்ரேஷன். இப்போ ஏற்கனவே நம்ம பிளாஸ்டுலா பார்த்துட்டோம்ல, பிளாஸ்டுலாக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து என்னது, கேஸ்ட்ருலா. இப்போ சிங்கிளாக பிளாஸ்டோசிஸ்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த ஜைகோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கேஸ்ட்ருலாவாக மாறி 3 germ லேயர்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. பாருங்கள், ப்ராசஸ் பை விச் பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் சேஞ்ச்டு இன்டு த கேஸ்ட்ருலா. பிளாஸ்டுலாவாக இருந்தது என்னவா மாறுது, கேஸ்ட்ருலாவாக மாறுது. இதில் 3 primary germ layers. 3 primary germ layers நமக்கு தெரியும்ல, எண்டோடம், மீசோடம் அண்டு எக்டோடம். ஒவ்வொரு ஜெர்ம் லேயர்ஸும் ஒவ்வொரு ஆர்கன்ஸை வந்து என்ன பண்ணும், சிந்தசிஸ் பண்ணும். அதுதான் ஆர்கனோஜெனிசிஸ். அடுத்து பாருங்கள், ஆர்கனோஜெனிசிஸ்னால் தமிழில் உறுப்புக்கள் உருவாக்கம். இந்த 3 germ லேயர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆர்கனாக வந்து என்ன ஆகுறது, கன்வெர்ட் ஆகுறது. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃப்ரம் 3 germ layers. ஃபைனலி பார்ட்யூரிஷன், எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் ஃப்ரம் த மதர்ஸ் womb. மதரோட யூட்ரஸில் இருந்து ஃபீட்டஸை எக்ஸ்பல் பண்ணக்கூடிய அதை தான் வந்து என்னது, பார்ட்யூரிஷன், குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே மேஜராக ரீப்ரொடக்ஷனில் ஹியூமன் பீயிங்ஸில் அக்கர் ஆகக்கூடிய ஈவெண்ட். கேமிட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், கிளீவேஜ், இம்ப்ளான்டேஷன், பிளாசன்டேஷன், கேஸ்ட்ரேஷன், ஆர்கனோஜெனிசிஸ் அண்டு பார்ட்யூரிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இப்போ பேசிக்காக முதன்மையான இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னா எது அப்படின்னா, இப்போ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரி, ஓவா. தென் மேலில் பார்த்தீங்கன்னா என்னது, டெஸ்டிஸ். இது வந்து என்ன பண்ணுது, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவரி வந்து ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து என்னது, பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேங்களா. தென் அடுத்து ஹார்மோன்ஸ். இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸோட ரோலும் ரீப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான ரோலை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. நம்ம ஏற்கனவே 11th எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். 10th onwards படிச்சுட்டு இருக்கோம். இதில் ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் தான் நமக்கு வந்து என்னது, ஹார்மோனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது, செக்ரீட்டட் ஆகுது. பாருங்கள், ஹார்மோன், பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் த கொனாட் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக். இப்போ பிரைமரி அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறது. செகண்டரினா இரண்டாம் நிலை பால் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டக், பியர்ட் டெவலப்மெண்ட், ப்ராடனிங் ஆஃப் த ஷோல்டர், வாய்ஸ் சேஞ்சஸ், இதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம மேல் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகேங்களா. மெச்சுரேஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த நார்மல் ஃபங்க்ஷன், இதெல்லாம் அக்கர் ஆகணும்னா ஹார்மோனல் ஆக்ஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அடுத்து அசசரி. இப்போ பிரைமரி ஆர்கனில் டெஸ்டிஸ், அடுத்து ஹார்மோன், அடுத்து அசசரி. அப்படின்னா இந்த மேஜராக டெஸ்டிஸ் சிந்தசிஸ் பண்ண இந்த ஸ்பெர்ம் துணை உறுப்புகள் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபீமேல் ஃபார்மட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன அசசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் டிரான்ஸ்போர்ட். இந்த அசசரி ஆர்கன்ஸ் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தட் ஹெல்ப் டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் டு சஸ்டைன் த கேமிட் அண்ட் டு நர்ச்சர் த ஆஃப்ஸ்பிரிங். அந்த சிந்தசிஸ் ஆன கேமிட்டை என்ன பண்ணணும், நிலைப்பு செய்ய அந்த கேமிட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ரோலையும் அதுக்கு தேவையான உணவு ஊட்டத்தையும் இந்த அசசரி ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணுது, செய்யுது. இப்போ நம்ம எலாபரேட்டடாக மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இட்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். 2 டெஸ்டிஸ் இருக்குது. அசசரி டக்ஸ் இருக்குது. டக்ஸ் மீன்ஸ் வாட், இட்ஸ் அ டியூப் லைக் ஃபார்மட் தட் ஹெல்ப் டு கேரி எ சர்டைன் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். தென் அடுத்து கிளான்ஸ் மீன்ஸ் வாட், இட் செக்ரீட் சர்டைன் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் த கிளான்ஸ். அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இட் இஸ் த காப்புலேட்டரி
primary organ. So male reproductive system consists of 4 main parts. Next one, testes. இப்போ testes பாருங்க, it's the pair of testes அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். Testis is the primary male sex organ. ஓகே, pair of ovoid bodies. இந்த testis அப்படின்றது ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் ஓவாய்ட் ஷேப்பில் இந்த டெஸ்டிஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை ஸ்க்ரோட்டம் வந்து என்ன பண்ணியிருக்கு, வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்க்ரோட்டம் அப்படின்றது டெஸ்டிஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு லைட்டாக ஒரு ஸ்கின் மாதிரி ஃபோல்டடான ஒரு ஃபார்மட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஸ்க்ரோட்டம் சொல்கிறோம். இந்த ஸ்க்ரோட்டம் இஸ் a sac of skin that hang outside the abdominal cavity. ஓகேங்களா, வெளியில் அப்படி ஒரு தோல் சதைப்பகுதி மாதிரி தொங்கிட்டு இருக்கும். ஓகே, தென் viable germs cannot be produced at a normal body temperature. பேசிக்காக நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட பாடி டெம்பரேச்சருக்கு நல்ல ஆக்டிவான ஸ்பெர்மை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பாடி டெம்பரேச்சருக்குள்ளே இருந்தால் அதனோட ஆக்டிவ்னஸ் வந்து என்ன ஆயிரும், ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ த ஸ்க்ரோட்டம் இஸ் பிளேஸ் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்க்ரோட்டம் மேல்ஸோட பாடியிலேருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. ஓகேங்களா, தென் டு ப்ரொவைட் எ டெம்பரேச்சர் ஆஃப் 2 to 3 டிகிரி செல்சியஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு 2 to 3 டிகிரி நார்மலாக இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சர் அளவுலேருந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுது, டெம்பரேச்சரை குறைச்சி கொடுக்குது. லோயர் தென் த நார்மல் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 98.3 to 4 டிகிரி ஃபேரன்ஹீட் டு 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட்னா அதிலிருந்து ஒரு 2 டிகிரி ஃபேரன்ஹீட்டை குறைச்சி கொடுக்கும்போது நம்ம ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணும், ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, செல்சியஸில் அதை குறைச்சி கொடுக்குது. தென் அதனால் ஸ்பெர்ம் வந்து ஸ்க்ரோட்டமில் ஆக்டிவாக வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. தென் ஒன்லி த ஸ்க்ரோட்டம் ஆக்ட் அஸ் த தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். இப்போ விச் இஸ் ஆக்ட் அஸ் த தெர்மோ ரெகுலேட்டர் ஆஃப் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா எது, ஸ்க்ரோட்டம் ஆக்ட் அஸ் த தெர்மோ ரெகுலேட்டர் பிகாஸ் இட் ரெடியூஸ் 2 to 3 டிகிரி செல்சியஸ் தென் த நார்மல் பாடி டெம்பரேச்சரை காட்டிலும் என்ன பண்ணுது, 2 to 3 டிகிரி செல்சியஸை குறைச்சி கொடுக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை ஃபைப்ரஸ் டியூனிகா ஆல்பிஜினியா. இப்போ இதுதான் டெஸ்டிஸ் அப்படின்னா இந்த டெஸ்டிஸை வெளியில் வந்து என்ன பண்ணுது, ஒரு லேயர். இப்போ எப்படி நம்ம ஹார்ட்டு, பிரெயின், கிட்னி எல்லாத்தையும் ஒரு மெம்பரைன்ஸ் வெளியே கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி டெஸ்டிஸை என்னது, டியூனிகா ஆல்பிஜினியா அப்படின்ற ஒரு அவுட்டர் ஃபார்மட், ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ டியூனிக் ஆல்பிஜினியா வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அடுத்து இட்ஸ் டிவைடட் பை செப்டா. இந்த உள்ளுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய செப்டா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செப்டா? நிறைய தடுப்புகளாக இது வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. செப்டா இன்டூ, அதாவது இது டெஸ்டிஸு. இந்த டெஸ்டிஸை டியூனிக் ஆல்பிஜினியா கவர் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே நிறைய செப்டாஸ் இருக்குது. இது டெஸ்டிஸ்க்குள்ளே இந்த செப்டாஸ் 200 to 250 லோபியூல்ஸை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. இப்போ லோபுனா பெருசு, அதுக்குள்ளே லோபியூல்ஸ்னால் அதுக்குள்ளே குட்டி குட்டி நிறைய தடுப்புகளை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா, இட் கண்டைன், ஒவ்வொரு லோபியூல்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஹைலி, இப்போ இது ஒரு லோபியூல்ஸ். இந்த லோபியூல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 to 4 ஹைலி காயில் டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் ஆர் செமினிபெரல்ஸ் டியூபிள்ஸ் வந்து உள்ளே அப்படியே 2 முதல் 4 டியூபிள்ஸ் அப்படியே குட்டி 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 குட்டியாக காயில் ஆகி உள்ளே வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தீஸ் ஹைலி convoluted tubules which form 80% of the testicular substances. இந்த ஹைலி கன்வலேட்டட் ஆன இந்த டியூபிள்குள்ளே 80% வந்து டெஸ்டிகுலர் சப்ஸ்டன்சஸ் ஆர் த சைட் ஃபார் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். இந்த பகுதியில் தான் ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது, உற்பத்தி ஆகுது. மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இந்த டெஸ்டிஸை வந்து டியூனிக்கா ஆல்பிஜினியா கவர் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதில் நிறைய செப்டாஸ் இருக்குது. இந்த செப்டாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெஸ்டிஸை 200 to 250 லோபில்ஸாக தடுப்புகளாக என்ன பண்ணுது, கதுப்புகளாக பிரிக்குது. இந்த ஒவ்வொரு செப்டாக்குள்ளேயும் பார்த்தீங்க, லோபில்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஹைலி காயில் டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். இந்த ஹைலி கன்வலேட்டட் டியூபிள் 80% இதுதான் என்னது, சைட்ஸ் ஃபார் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாக இந்த செமினிஃபெரஸ் டியூபிள் வந்து என்ன பண்ணுது, செயல்படுது. ஓகேங்களா, அடுத்து இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒரு செல் என்ன, பேசிக்காக இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம்னால இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இதில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செல் வந்து செர்டோலி செல், இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் நர்ஸ் செல் அப்படின்னு சொல்லலாம். இன் தமிழ் இதை வந்து தாதி செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இட் நரிசஸ் த ஜெர்ம் செல் செக்ரீட்டட். இது வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்முக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. இப்போ மிஸ் சொல்கிற பாயிண்ட் பாருங்கள். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்குள்ளே 2 செல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு
செல்லு செர்டோலி செல். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது நர்ஸ் செல். செர்டோலி செல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த நர்ஸ். நர்ஸ் அப்படின்னாலே இட் டேக் கேர் தட் கிவ் நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் யங் ஸ்பெர்ம் கேமிட்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ரோல். செகண்ட் ஒன் இட் செக்ரீட் இனுகிபின். இது வந்து இனுகிபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. இட்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். எக்ஸசிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலமாக அதனுடைய சிந்தசிஸை வந்து என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா? Second cell is what? Spermatogonic cell or male germ cells. It repeatedly mitotic cell divisionல இது வந்து என்ன ஆகுது, டிவைடட் ஆகி ஸ்பெர்மட்டோசோவாவை கொடுக்குது. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டியூனிகா ஆல்பிஜீனியா இதில் 200 to 250 லோபியூல்ஸ் இருக்குது. இது செப்டா மூலமாக டிவைடட் ஆகுது. ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் 2 to 4 ஹைலி காயில்டு செமினிஃபெரஸ் டியூபிள் இருக்குது. செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்குள்ளே 2 செல் இருக்குது. ஒன்று செர்டோலி செல், இன்னொன்று ஸ்பெர்மட்டோகோனிய செல். செர்டோலி செல்னாலே நரிஷஸ் அண்டு செக்ரீட் இனுகிபின். அடுத்து ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் அப்படின்னா இது மியாட்டிக் செல் டிவிஷனில் என்ன பண்ணுது, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆர் த லைடிக் செல். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்குள்ளே இன்னொரு செல்ஸ் வந்து நல்ல உள்ள சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூனால எம்பீடட் ஆயிருக்கு. தட் செல் இஸ் கால்ட் அஸ் த இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் ஆர் த லைடிக் செல்ஸ். இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் தி ஹார்மோன். பாருங்கள் என்னது, தி செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர் அண்ட் செக்ரீட்டட் தி ஆண்ட்ரோஜன். இப்போ நமக்கு தெரியும் மேல் ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டெரோன். இந்த ஹார்மோனோட செக்ரிக்ஷனுக்கு எந்த செல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த செமினிஃபெரஸ் டியூபிளில் எம்பீடட் ஆகிருக்கக்கூடிய இந்த லைடிக் செல்ஸ் தான் இதனுடைய என்னது இம்பார்ட்டண்டான இந்த ஹார்மோன் ரோலை வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? இட் இனிஷியேட்டட் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஒரு குறிப்பிட்ட பீபரிட்டி ஏஜ் அட்டன் பண்ணும்போது இதுதான் என்னது ஸ்பெர்மோட சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் அசசரி டக்ஸ் அண்ட் த அசசரி கிளாண்ட். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேல் பிரைமரி மேக்ஸிமம் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அது மேலில் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது, அசசரி டக்ஸ் இருக்குது, கிளாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ முதல்ல நம்ம டெஸ்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டக்ஸ். டக்ஸ்னால் என்னது, டியூப். இல்லை எத்தனை டக்ஸ் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்குது? ரெட்டி டெஸ்டிஸ், வாஸ் எஃப்ரென்ஷியா, எபிடைடைமிஸ் அண்டு வாஸ் டெஃபரன்ஸ். இதை பற்றி நம்ம எலாபரேட்டடாக பின்னாடி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய பிக்சரில் உங்களுக்கு என்னெல்லாம் விசிபிளாக தெரியுது, வாசா ரெட்டி டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு, டெஸ்டிஸ் இருக்குது, இது எபிடைடைமிஸ் இருக்குது, இங்கேருந்து அப்படியே என்னது, இது வாசா டெஃபரன்ஸ். இப்போ பேசிக்காக ரெட்டி டெஸ்டிஸ் அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம் அப்படின்னா, இந்த டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, முன்னாடி பிக்சர் பாருங்களேன், இந்த டெஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெஸ்டிஸில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ரெட்டி டெஸ்டிஸ். இப்போ இந்த டியூனிகா ஆல்பிஜீனியா இருக்குல்ல, அதுக்கு அடுத்து உள்ள வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து டியூபுலஸ் ரெக்டஸ். எல்லா டியூபும் சேர்ந்து என்ன பண்ணுது, டியூபுலஸ் ரெக்டஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த டியூபுலஸ் ரெக்டஸ் எல்லாம் சேர்ந்து ரெட்டி டெஸ்டிஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெட்டி டெஸ்டிஸ் பூரா சேர்ந்து என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெர்மை, இந்த சிந்தசிஸ் ஆகக்கூடிய ஸ்பெர்மை வாசா எஃப்ரென்ஷியா அப்படின்ற டக்ட் வழியாக எபிடைடைமிஸ்க்கு கொண்டு போகுது. எபிடைடைமிஸ்ன்றது டெம்பரவரிலி ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கன். இங்கே இந்த ஸ்பெர்ம் நல்ல மெச்சூரிட்டி ஆனோனையும் இங்கேருந்து வாசா டெஃபரன்ஸ் அப்படின்ற ஃபார்மேட் அதை வந்து என்ன பண்ணுது, செமினல் வெசிக்கிளுக்கு எடுத்துகிட்டு போகுது. மிஸ்ஸு சொல்கிற ஃபார்மேட்டை நல்லா கவனிக்கணும். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்குல்ல, இங்கே இருக்கக்கூடிய டியூபிள்ஸ்லாம் சேர்ந்து டியூப்லஸ் ரெக்டஸை ஃபார்ம் பண்ணுது. டியூப்லஸ் ரெக்டஸ்லாம் சேர்ந்து ரெட்டி டெஸ்டிஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ரெட்டி டெஸ்டிஸ் என்ன பண்ணுது, சிந்தசிஸ் ஆனக்கூடிய ஸ்பெர்மை இங்கே இருந்து எபிடைடைமிஸ்க்கு வாசா எஃபரன்ஷியா மூலமாக எடுத்துகிட்டு போகுது. அடுத்து எபிடைடைமிஸில் ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஸ்பெர்ம் ஸ்டோர் பண்ணப்படுது. அதனால தான் எபிடைடைமிஸை ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்பெர்ம் சொல்கிறோம். இங்கேருந்து ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது, வாசா டெஃபரன்ஸ் அப்படின்ற டக்ட் அப்படின்னா டியூப், இதன் மூலமாக இங்கேருந்து வந்து எங்கே எடுத்துகிட்டு போகப்படுது அப்படின்னா ஃபர்தர் செமினல் வெசிக்கிளுக்கு எடுத்துகிட்டு போகப்படுது. பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன சொல்லியிருந்தேன், ரெட்டி டெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, எபிடைடைமிஸ் அண்டு வாசா டெஃபரன்ஸ். அடுத்து பாருங்கள், அசசரி கிளாண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும் தான் அசசரி கிளாண்ட்ஸ் வந்து உதவுதுன்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன அசசரி கிளாண்ட்ஸ் இருக்குது, பேர்டு செமினல் வெசிக்கிள். இங்கே நல்லா பாருங்கள் இந்த பிக்சரை, செமினல் வெசிக்கிள்ஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதுதான் வந்து என்னது, செமினல் வெசிக்கிள். இது எப்படி இருக்குது, பேர்டு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதனால் இது வந்து என்னது, பேர்டு.
அடுத்து பல்போ யூரித்தரல் கிளாண்ட் எங்கே இருக்குது? பல்போ யூரித்தரல் கிளாண்ட் இந்த இடத்துல நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக இருக்கும் பிக்சர். இந்த பல்போ யூரித்தரல்னால் இங்கனக்குள்ள லைட்டாக ஒரு டியூப் மாதிரி, இங்கனக்குள்ள ஒரு டியூப் மாதிரி இருக்குது. இதுவும் பேர். இப்போ செமினல் வெசிக்கிளும் பேரு, பல்போ யூரித்தரல் கிளாண்டும் வந்து என்னது? பேர்டு. இதில் ப்ரோஸ்டேட் கிளாண்டு மட்டும்தான் என்னது? சிங்கிள். பாருங்கள். தென் அண்ட் ஆல்சோ இந்த பல்போ யூரித்தரல் கிளாண்ட் ஆல்சோ கவுப்பஸ் கிளாண்ட். இந்த பல்போ யூரித்தரல் கிளாண்ட் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னா கவுப்பஸ் கிளாண்ட். மிஸ் பேசுகிறது புரியுதான்னு பாருங்கள். செமினல் வெசிக்கிள் பேர்டு, பல்போ யூரித்தரல் கிளாண்டு பேர்டு, இட்ஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கவுப்பஸ் கிளாண்டு. அடுத்து சிங்கிள் ப்ரோஸ்டேட் கிளாண்டு அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இதுதான் வந்து என்னது? அசசரி கிளாண்ட்ஸ். இதுதான் வந்து என்னது? அசசரி கிளாண்ட்ஸ். பாருங்கள். தென் இப்போ இதுதான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள். இதில் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸில் பார்த்தோம்ல அசசரி டக்ஸு. இப்போ மிஸ்ஸு பிக்சர் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க? செமினிஃபெரஸ் கன்வர்ஜ் ஃபார்ம் டியூப்லெஸ் ரெக்டஸ். மிஸ் சொல்லியிருந்தேன்ல அந்த பிக்சரில். இப்போ இதுதான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னா இது டியூப்லெஸ் ரெக்டஸை வந்து என்ன பண்ணுது? ஃபார்ம் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது? டியூப்லெஸ் ரெக்டஸு இதிலேருந்து ரெட்டி டெஸ்டிஸுக்கு கொண்டு போகுது. ரெட்டி டெஸ்டிஸ் டியூப்லர் நெட்வொர்க் அதை வந்து வாசா எஃப்ரன்ஷியா மூலமாக எபிடைடைமிஸ்க்கு கொண்டு போகுது. ப்ரீவியஸ் பிக்சர்லேயே மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் அடுத்து சிங்கிள் காயில் டியூப் டெம்பரவரிலி எபிடைடைமிஸ் வந்து என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஃபிசியாலஜிக்கலாக இந்த எபிடைடைமிஸில் ஸ்பெர்ம் இருக்கும்போது அதை மெச்சூரேஷன் பண்ணுது. லீட் டு அங்கேருந்து மெச்சூரிட்டி ஆனோன்னையும் வாசா டெஃபரன்ஸ் மூலமாக அண்ட் ஜாயின் த டக்ட் ஆஃப் செமினல் வெசிக்கிள். இங்கேருந்து இந்த வாசா எஃபரன்ஸ் எபிடைடைமிஸ்லேருந்து அதை கொண்டு போய் என்ன பண்ணுது? செமினல் வெசிக்கிள் கொடுக்குது. செமினல் வெசிக்கிள் பார்த்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்கே இருக்குது டெஸ்டிஸு, இந்த இருக்குது எபிடைடைமிஸு. இதுதான் வந்து என்னது? வாசா டெஃபரன்ஷியா. இங்கே உள்ளே இருக்கிறது வாசா எஃப்ரன்ஷியா, இங்கே இருக்கிறது வாசா டெஃபரன்ஷியா. இது வந்து என்ன பண்ணுது? செமினல் வெசிக்கிளுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுது? ஸ்பெர்மை கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். தென் அண்ட் ஜாயிண்ட் டக்ட் செமினல் வெசிக்கிள் ஃபார்ம் த எஜாக்குலேட்டரி டக்ட். அங்கேருந்து அப்படியே எஜாக்குலேஷன் பண்ணக்கூடிய ஏரியான பென்னிஸ்க்கு த்ரூ ப்ரோஸ்டேட் கிளாண்ட். அங்கே இருக்கக்கூடிய ஃபர்தர் கிளாண்டில் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் பல்போ யூரித்தரல் கிளாண்டு வழியாக இந்த செமன் வந்து என்ன பண்ணுது? யூரித்தராக்கு வந்து என்ன பண்ணிடுது? போயிடுது. ஓகேங்களா? கிளியராக அண்டர்ஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பேடு செமினல் வெசிக்கிள்ஸ். நம்ம பிக்சரில் பார்த்தோம் இல்லையா? பேர்டு செமினல் வெசிக்கிள்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது? ப்ரீவியஸ்க்கு முன்னாடி பிக்சரில் இந்த இருக்கு இல்லையா? பேர்டு செமினல் வெசிக்கிள், பேர்டு பல்போ யூரித்தரல் கிளாண்டு அண்டு சிங்கிள் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஓகேங்களா? பாருங்கள். அதே பாயிண்ட் தான். பாருங்கள். பல்போ யூரித்தரல் கிளாண்ட் ஆல்சோ கவுப்பஸ் கிளாண்ட். மிஸ் இந்த பாயிண்ட் ஏற்கனவே ரிப்பீட் பண்ணிட்டேன். அண்ட் சிங்கிள் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே சர்டன் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. ஸ்பெர்மோட சேர்ந்து அந்த ஃப்ளூயிட்ஸும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுறதுனால தான் ஸ்பெர்முக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டும் மோட்டிலிட்டி கெப்பாசிட்டியும் வந்து என்ன பண்ணுது? கொடுது. பாருங்களேன். செமினல் பிளாஸ்மா அண்டு செமினல் வெசிக்கிள்ஸ். இப்போ இந்த செமினல் வெசிக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது சர்டைன் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. பேசிக்காக என்னெல்லாம் சேர்ந்தது? ஸ்பெர்மஸ் செமினல் பிளாஸ்மா இருக்கணும். அப்போ தான் அதனால் வந்து என்ன முடியும்? ஆக்டிவேட் ஆக முடியும். இந்த செமினல் வெசிக்கிள் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? ஆல்கலைன் ஃப்ளூயிட் இருக்குது. இந்த செமினல் வெசிக்கிள் செக்ரீட் ஆன் ஆல்கலைன் ஃப்ளூயிட் கால்டு செமினல் பிளாஸ்மா. அதுக்கு பேர் தான் வந்து என்னது? செமினல் பிளாஸ்மா கண்டைனிங். இதில் என்னென்ன இருக்குது? ஃப்ரக்டோஸ் இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. தென் ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் அண்ட் கொயாகுலேட்டிங் என்சைம் வெசிக்லேஸ் என்ஹான்ஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. ஸோ இந்த செமினல் வெசிக்கிள் செக்ரீட் பண்ணக்கூடிய இந்த செமினல் பிளாஸ்மாவில் இந்த ஸ்பெர்முக்கு தேவையான எல்லா சப்ஸ்டன்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான மோட்டிலிட்டி கெப்பாசிட்டி, மூமெண்ட் கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இப்போ செமினல் வெசிக்கிள்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்னது? சிங்கிளாக இருக்கக்கூடிய ப்ரோஸ்டேட் கிளாண்ட். என் சர்க்கிள் த யூரித்தரா பிலோ த யூரினரி பிளாடர். ஓகே, இட்ஸ் செக்ரீட் ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்டைன் அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. இட் கண்டைன் சிட்ரேட் செவரல் என்சைம்ஸஸ். ஓகே, அண்ட் ப்ரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். இதில் முக்கியத்துவமான ஒரு ஆன்டிஜன்ஸையும் வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. அடுத்து ஃபைனலி பல்போ யூரித்தரல் கிளாண்ட் இன்ஃபீரியர் டு த ப்ரோஸ்டேட் செக்ரீட் ஹெல்ப் இன் த லூப்ரிகேஷன் ஆஃப் த பெனிஸ். இது வந்து பல்போ யூரித்தரல் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்டைன் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது. இது இந்த ஸ்பெர்ம் வந்து லூப்ரிகேட் ஆகுறதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணுது? கொடுக்குது. ஓகேங்களா? ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஓட ரோல் என்ன? ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடரில் இருக்குது. இட் செக்ரீட்டட் ஸ்லைட்டிக் அசிடிக் ஃப்ளூயிடு. இதில் சிட்ரேட் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது. சரிங்களா? அண்ட் சர்டைன் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ் வந்து என்ன இருக்குது? ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் இந்த பல்போ யூரித்தரல் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
எனது லூப்ரிகேஷன் அது வந்து என்னது இந்த ஸ்பெர்ம் மூவ் ஆகி போகிறதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ மிஸ் என்ன சொல்லிகிட்ருக்கேன், அசசரி கிளான்ஸ்னால் செமினல் வெசிக்கிள், ப்ரோஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஒவ்வொரு அசசரி கிளான்ஸ்னாலே செக்ரீட்டஸ் சர்டைன் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுது. இந்த செமினல் வெசிக்கிள் செமினல் பிளாஸ்மாவை செக்ரீட் பண்ணுது. அதில் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டிக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரோஸ்டேட் கிளாண்டும் சர்டைன் ஃபார்மட்டை செக்ரீட் பண்ணுது. அதே மாதிரி பல்போ யூரித்ரல் கிளாண்டும் இதெல்லாம் சேர்ந்து ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் பண்ணி எஜாக்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் என்ன, செமன். இப்போ இந்த செமன்றது என்ன அப்படின்னா இந்த செமினிஃபெரஸ் டியூபிள் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மோட இந்த அசசரி கிளான்ஸ் கொடுக்கக்கூடிய சுரப்புகளும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து என்னது, செமன். பாருங்கள், செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் இஸ் a milky white fluid contains sperm and its germinal plasma. ஓகே, இல்லை ஸ்பெர்மும் இருக்கும், ஜெர்மினல் பிளாஸ்மாவும் இருக்கும். செமினல் ஃப்ளூயிட் act as the transport medium, provide nutrient and activate the sperm. ஆல்ரெடி மிஸ் சொன்னது தான், இந்த அசசரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிடு அந்த ஸ்பெர்முக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் நம்ம அதை வந்து என்னது, அசசரி ஆர்கன்ஸ், துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஃபைனலி நம்ம என்ன பார்க்குறோம், பெனிஸ். ஆல்ரெடி இட்ஸ் த என்னது ஜெனிட்டல் ஆர்கன் ஆஃப் தி என்னது மேல். பெனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ தட் ஹெல்ப் இன் த எரெக்ஷன் ஆஃப் த பெனிஸ் டு ஃபேசிலேட் த இன்செமினேஷன். பெனிஸ் அப்படின்றது மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது வந்து என்னது, இன்செமினேஷன் மூலமாக ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணுது, ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்கு டிரான்ஸ்மிட்டட் பண்ணுது. இந்த என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் த பெனிஸ், இந்த பெனிஸோட எண்டிங்கில் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்டிங்கில் வந்து என்ன ஆயிருக்கும், என்லார்ஜ்டு ஆயிருக்கும். அதை ஒரு கிளான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அ லூஸ் ஃபோல்டு ஸ்கின் தட் இஸ் கால்ட் as the foreskin. The foreskin is the loose fold skin that cover the penis. ஓகே, தென் அடுத்து போகக்கூடிய ஆர்கன் வந்து என்னது அப்படின்னா, பெனிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிட்னிலேருந்து வரக்கூடிய யுரித்ராவோட வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து யூரினையும் ஸ்பெர்மையும் பாஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு காமன் ஓப்பனிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்கின் இருக்குது, யுரித்ரா ஃப்ரம் யூரினரி பிளாடர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் யுரித்ரல் மியாட்டஸ். இது ரெண்டும் காமன் ஓப்பனிங்காக இருக்குது. எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து யூரினரி பிளாடர் பிளாக் ஆகிட்டு இதன் வழியாக ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த பெனிஸ் வழியாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, எஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? மிஸ் என்ன பேசுகிறேன்னு புரியுதான்னு பாருங்கள். பெனிஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இன்செமினேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு காப்புலேட்டரி ஆர்கன் தான் இந்த பெனிஸ். என்லார்ஜ்டு எண்ட் ஆஃப் த பெனிஸ் இஸ் கவர்டட் பை த லூஸ் ஃபோல்டு ஸ்கின். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஃபோர்ஸ்கின். அதுக்கு பேர் என்னது, ஃபோர்ஸ்கின் ஆர் ப்ரிப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் இதன் வழியாக வந்து என்ன ஆகுது, ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது, எஜாக்குலேட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிஸ் என்ன கான்செப்ட் சொல்லிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு புரியும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபுல்லும் இந்த செஷனில் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். தென் ரொம்ப கவனமாக கவனித்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன, இஸ் த சீக்வென்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் இன் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். இப்போ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்னால் நமக்கு தெரியும் எங்கே இருக்குது, டெஸ்டிஸில் நிறைய செப்டா இருக்குது, அதுக்குள்ளே 2 to 4 காயில் டியூபிள்ஸ் இருக்குது. தட் இஸ் கால் த என்னது, செமினிஃபெரஸ் டியூபிள். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் தான் என்ன இருக்குது, 2 டைப் ஆஃப் செல் இருக்குது, ஸ்பெர்ம் செல்லு அண்ட் இன்னொன்று என்னது, செர்டோலி செல்ஸ். ஓகேங்களா? இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் தான் இந்த டெஸ்டிஸ் வந்து மேல் கேமிட்டான ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். என்ன சொல்லலாம், தென் டியூரிங் இந்த டெவலப்மெண்ட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, ப்ரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் மைக்ரேட் டு த டெஸ்டிஸ் அண்ட் பிகம் இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ் கால் த ஸ்பெர்ம் மதர் செல். இப்போ அந்த செமினிஃபெரஸ் டியூபிளில் முதன்மையான பிந்து செல்கள் வந்து என்ன பண்ணுது, உருவாகுது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் ஆர் ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா செல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல் இதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பெர்ம் மதர் செல்னு சொல்கிறோம். இதுதான் செமினிஃபெரஸ் டியூபிளில் சிந்தசிஸ் ஆகுது. இதில் வந்து 2n நம்பர் ஆஃப் என்ன இருக்கே, நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம பாடி செல்ஸில் பார்த்தீங்கன்னா 2n நியூக்ளியஸ் இருக்கும்ல, அதே மாதிரியே இந்த மதர் செல்லில் வந்து என்ன ஆகும், 2n நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேங்களா? தென் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா பிகன் டு அண்டர்கோ. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இப்போ பேசிக்காக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா ஸ்பெர்ம சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? தென்
ஸ்பெர்மட்டோஜென்சிஸ் எதில் வருது? கேமிட்டோஜென்சிஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேமிட்டோஜென்சிஸ் அப்படின்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த கேமிட்ஸ் இஸ் கால்ட் அஸ் த கேமிட்டோஜென்சிஸ். இதில் ஸ்பெர்ம சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம ஸ்பெர்மட்டோஜென்சிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 3 ஃபேஸஸில் அக்கர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். செகண்ட் ஒன் க்ரோத் ஃபேஸ். தேர்ட் ஒன் மெச்சுரேஷன் ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ ஸ்பெர்மட்டோகோனியானா ஸ்பெர்ம் மதர் செல். இதுதான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் இருக்குது. இது 2n நம்பர் ஆஃபில் இருக்குது. இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் என்டர் ஆகுது. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்ம் மதர் செல் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் டிவைடட் ஆகுது. மைட்டாட்டிக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அது அப்படியே டபுள் ஆகும். ஆமாவா? ரெப்ளிகேட் ஆகும்ல. அப்போ அந்த 2n என்ன ஆகுது? அகெயின் 2n வந்து என்ன ஆகும்? டிவைடட் ஆகும். நம்ம ஒரு ப்ராசஸ் மட்டும் பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மதர் செல் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னா அதுலேயும் 2n டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட் இப்போ இங்கே இதோட இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல் மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் டிவைடட் ஆகி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குறதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. மல்டிப்ளை ஆகுது. அடுத்து க்ரோத் ஃபேஸ். இந்த க்ரோத் ஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து என்டர் இன்டு த மியாட்டிக் ஃபஸ்ட் டிவிஷன். மியாசிஸ் அப்படின்னாலே நமக்கு ரிடக்ஷன் டிவிஷன் தெரியும். 2n வந்து என்ன ஆயிரும்? பாதியாக வந்து என்ன பண்ணிடும்? ரிடக்டட் ஆயிரும். ஆமாவா? இந்த மியாட்டிக் செல் டிவிஷன் தான் ரீப்ரடக்டிவ் ஆர்கனில் அக்கர் ஆகுது. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் பாடி செல்ஸில் நடக்குது, சொமேட்டிக் செல்ஸில் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஆனால் ஃபஸ்ட்டு சிந்தசிஸில் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. செகண்ட் ஒன் மியாசிஸ் 1. இதில் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து என்ன ஆகுது? என்டர் இன்டு த மியாட்டிக் ஃபஸ்ட் டிவிஷன். இட் டிவைடட் இன்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். பாருங்கள், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னா 2n இருக்குது. இது அப்படியே மல்டிப்ளை ஆகி வந்துருச்சு. இது என்ன ஆகுது? ரிடக்டட் ஆகி என்ன வந்து என்ன பண்ணுது? மாறுது. இதுக்கு பேர் தான் வந்து என்னது? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். ஸோ நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம், ஒன் வேர்டில் கேட்கலாம். பிரைமரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட் கண்டெயின் how many numbers of நியூக்ளியஸ் அப்படின்னா 2n. சரிங்களா? இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட் கண்டெயின் என்னது? ஹாஃப் ஆர் சிங்கிள் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே. இப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட் என்டர் இன்டு த மியாசிஸ் 2. இது மியாசிஸ் 1, இது மியாசிஸ் 2. இட் அகெயின் ரிடக்டட் இன்டு ஹாஃப். இப்போ இந்த எண் வந்து அகெயின் ஆஃப் ஆகுது. இப்போ இங்கே ஆஃப் நியூக்ளியஸ், இங்கே ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ ஒவ்வொன்றிலையும் டோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பெர்மாட்டிட் வந்து என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? மிஸ் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா? ஸ்பெர்மட்டோகோனியான்றது மதர் செல். மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் மல்டிப்ளை ஆகி அதே மாதிரி என்னது? நியூக்ளியஸ் அமைப்பு இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. இது மியாசிஸ் 1 டிவிஷனில் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்குது. இதில் நியூக்ளியஸோட அளவு வந்து என்ன இருக்குது? ஆஃபாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை கொடுக்கும். இதில் ஹேப்ளாய்ட் நியூக்ளியஸ் தான் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசூவாய்ட்ஸ் undergo second meiotic division to produce 4 haploid spermatid. 1 2 3 4 4 ஹேப்ளாய்ட் கேமிட்ஸை வந்து என்ன பண்ணிடுது? கொடுத்துருது. ஓகேங்களா? இந்த கேமிட்ஸ்க்கு பேர் என்னது? ஸ்பெர்மாட்டிட். இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா. இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவாவா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டட் இன்டு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as the ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ். இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸ்பெர்மட்டோகோனியா மதர் செல் வந்து என்டர் இன்டு த மைட்டாட்டிக் டிவிஷன். இது மல்டிப்ளை ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ 46 குரோமோசோம்ஸை வந்து என்ன பண்ணுது? டிப்ளாய்டில் இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? பிரைமரி சைட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுது? அதனோட நம்பரில் வந்து என்ன ஆயிடுது? ஹேப்ளாய்டு ஆயிடுது. திருப்பி இது ரிடக்டட் ஆகும்போது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வரும்போது இன்னும் ரிடக்டட் ஆகி ஃபைனலி 4 ஸ்பெர்மாட்டிட்ஸை வந்து என்ன பண்ணுது? கொடுக்குது. இது அகெயின் வந்து ஆக்டிவான ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறணும்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்னது அப்படின்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்டட் த பியூபரிட்டி இனிஷியேட்டட் பை, அதாவது என்னது? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அக்கர் ஆகுற ஸ்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பியூபரிட்டி அப்படின்றோம். என்ன ஆகுது? அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்லேருந்து ஸ்பெர்மோட செக்ரீஷன் வந்து என்ன ஆகுது? நடக்குது. அதை தான் நம்ம வந்து என்னது? இனிஷியேட். இதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். கொனாட்ஸ்னால் இனப்பெருக்க அந்த செல்களை தூண்டி அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனை தான்
GnRH gonadotropin ரிலீசிங் ஹார்மோன் சொல்கிறோம் பை ஹைப்போதலாமஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸோட ஸ்டாக்கில் தான் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆயிருக்கு. இதில் பிட்யூட்டரி கிளாண்டில் ஆன்டீரியர் பிட்யூட்டரி தான் கொனாடோட்ரோபிக் ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுது, செக்ரேட் பண்ணுது. ஓகேங்களா, இதில் 2 ஹார்மோன்ஸ் வந்து மேஜராக இந்த ஹார்மோனல் ப்ரொடெக்ஷனுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. செக்ரீஷன் ஆஃப் 2 gonadotropins ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் மேல் அஸ் வெல் அஸ் த ஃபீமேல். மேலுக்கும் உதவுது, ஃபீமேல்ஸ்க்கும் இந்த FSH வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் லியூட்டனைசிங் ஹார்மோன் LH, இந்த 2 ஹார்மோனும் சேர்ந்து தான் இந்த ஸ்பெர்மோட்டோஜென்சிஸ் ப்ராசஸை ஃபேசிலேட் பண்ணுது. தென் FSH டெஸ்டிகுலர் FSH எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா டெஸ்டிஸோட வளர்ச்சிக்கும் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் பைட்டிங் ப்ரோட்டீன், நல்ல விந்தகத்தை வந்து வளர வைக்கிறதுக்கும் அதில் வந்து புரோட்டீனோட சிந்தசிஸ்க்கும், அதாவது அந்த ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் இருக்குல்லையே அதை பைண்ட் பண்ணக்கூடிய புரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த FSH ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அடுத்து எல்ஹெச்சோட ரோல் என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன் ஸ்டிமுலேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜென்சிஸ். டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி செய்து ஸ்பெர்மட்டோஜென்சிஸ் ப்ராசஸை வந்து என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. நத்திங் பட் இப்போ இந்த பக்கத்தில் மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்பெர்மட்டோஜென்சிஸ்னால் மேல் வந்து அவங்க பியூபரிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜென்சிஸ். இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா அதுக்கு ஹார்மோனல் ஆக்ஷன் வந்து மஸ்ட்டு. என்னென்ன ஹார்மோன், கொனாடோட்ரோபின் அப்படின்னா இனப்பெருக்க செல்களை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோனை பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுது. என்னென்ன ஹார்மோன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குன்னா FSHம் LHம். FSHோட ரோல் என்ன அப்படின்னா டெஸ்டிஸை வந்து நல்லா க்ரோ பண்ண வைக்கிறது, ஆண்ட்ரோஜனை இணைக்கக்கூடிய புரோட்டீன்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை FSH பண்ணுது. அது ஆன்டிஜன் பைண்டிங் புரோட்டீன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பை செர்டோலி செல்ஸ். செர்டோலி செல்ஸ்னால் உங்களுக்கு நர்ஸு செல்லுன்னு தெரியும் இல்லையா. தென் அடுத்து LHோட ரோல் என்ன அப்படின்னா லைடிக் செல்ஸ் மூலமாக என்னது டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோனை உற்பத்தி பண்ண வைக்கிறது, அட் த சேம் டைம் ஸ்பெர்மட்டோஜென்சிஸ் ப்ராசஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், கேமிட்டோஜென்சிஸில் 2. ஏன் மிஸ் இவ்வளோ வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா நம்ம ஏற்கனவே இந்த லெசன் கொஞ்சம் பார்த்துருக்கோம், படித்து எழுதியிருக்கோம், ஆமாவா. தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பார்க்குறோம். சரியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவா. இப்போ ஸ்பெர்ம் அப்படின்றது என்ன, இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக். ஓகே, மைக்ரோஸ்கோப்பால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளஜெல்லேட்டட் அண்ட் மோட்டைல். என்னது, அதுக்கு ஃப்ளஜெல்லாம் இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோக்கமோட் பண்ணும். ஸ்பெர்ம் என்வலப்டு பை எ பிளாஸ்மா மெம்பரைன். இதை வெளியில் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கும். பேசிக்காக ஸ்பெர்மில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஹெட் இருக்குது, நெக் இருக்குது, மிடில் பீஸ் இருக்குது, டெய்ல் இருக்குது. இந்த 4 பார்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ஸ்பெர்மில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹெட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அக்ரோசோமும் நியூக்ளியஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேயா, அக்ரோசோம் வந்து எப்படி இருக்குது, கேப் லைக்காக பாயிண்டடாக இருக்குது. இந்த அக்ரோசோம் வந்து கோல்கி பாடிஸ்லேருந்து ஆரிஜினேட்டட் ஆயிருக்கு. இதில் வந்து ஹயாலுரினிடேஸ் அப்படின்ற ஒரு புரோட்டோலைட்டிக் என்சைம் என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுது, ஸ்பெர்ம் லைசின், தட் ஹெல்ப் டு பெனிட்ரேட் the ova. இந்த அக்ரோசோம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பெர்ம் லைசின் ஹயாலுரினிடேஸ் அது என்ன பண்ணுது, எக்கோட வால்ஸை என்ன பண்ணுது, ராப்சர் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகுது. முனை உறுப்புக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, அது என்ன பண்ணும், ஃபைட் பண்ணி எக்கோட அவுட்டர் மெம்பரைன்ஸை வந்து என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். மிஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிட்டு இருக்கேன். மைக்ரோஸ்கோபிக், ஃப்ளஜெல்லேட்டர், ஃப்ளஜெல்லாக இருக்குது, மோட்டிலிட்டி கெப்பாசிட்டி இருக்குது, 4 பார்ட்ஸ் இருக்குது, ஹெட்டு, நெக்கு, மிட் பீஸு, டெய்லு. ஹெட்டில் அக்ரோசோமும் நியூக்ளியஸ் இருக்குது. அக்ரோசோம் வந்து கோல்கி பாடிஸ்னால இருக்குது உருவானது. இதில் ஹயாலுரினேஸ் ஆர் புரோட்டோலைட்டிக் என்சைம் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்பெர்ம் லைசின். இது வந்து என்ன பண்ணுது, பெனிட்ரேட் த ஓவம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ஃப்ளாட்டாகவும் ஓவலாகவும் இருக்குது. ஓகே, நெக் வெரி ஷார்ட், கழுத்து பகுதி வந்து ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக இருக்குது. இதில் 2 சென்ட்ரியோல் இருக்குது. முதல் இருக்கக்கூடியது ப்ராக்சிமல், அடுத்து டிஸ்டல். ப்ராக்சிமல்னால் முன்னாடி, இது நியூக்ளியஸோட கண்டினியூஷனாக இருக்குது. டிஸ்டல் சென்ட்ரியோல் வந்து அடுத்து வந்து மிடில் பீஸில் மைட்ரோகாண்ட்ரியாவோட கனெக்ட் ஆகுது. பாருங்களேன், நெக் வெரி ஷார்ட், ப்ரெசன்ட் பிட்வீன் த ஹெட் அண்ட் மிடில் பீஸ் ஆஸ் அ ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் டுவோர்ட்ஸ் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட கண்டினியூஷனாக ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்குது. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எ ரோல் ஆஃப் ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோலோட ரோல் என்னென்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் ஜைகோட்டில் நடக்கிறதுக்கு உதவுது. முக்கியமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே இன் த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னா தட் ஹெல்ப் டு, எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த ஜைகோட். அதுக்கு மொதல் ஜைகோட் டிவைடட் ஆகுறதுக்கு என்ன பண்ணுது, உதவி. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்டல் சென்ட்ரியோல் கிவ் ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். டிஸ்டல் சென்ட்ரியோல்னா இந்த இடத்துல மேலே ப்ராக்சிமல் நியூக்ளியஸோட கண்டினியூஷனாக வருது. அடுத்து வரக்கூடியது டிஸ்டல், இது ஆக்சியல் ஃபிலமெண்ட்டோட கனெக்டட் ஆகுது. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள்,
அடுத்து இப்போ நம்ம ஹெட்டு பார்த்துட்டோம், நெக்கு பார்த்துட்டோம். ஹெட்டில் அக்ரோசோம் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, நெக்கில் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் இருக்குது, டிஸ்டல் சென்ட்ரியோல் இருக்குது. அடுத்து மிடில் பீஸில் என்ன இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. மைட்டோகாண்ட்ரியானா என்னது? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அப்போ அது என்ன பண்ணுது? ஸ்பெர்ம் மோட்டைல் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. பாருங்கள், தட்ஸ் ஆல் ஈஸி. மைட்டோகாண்ட்ரியா ஸ்பைரலி ட்விஸ்டட் அரவுண்ட் ஆக்சியல் ஃபிலமெண்ட். தென் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஆர் நெபர்கன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question. The middle piece possesses mitochondria spirally twisted around the axial filament called mitochondrial spiral. அதுக்கு பேர் என்ன? mitochondrial spiral or Nabokon or என்னது முக்கியமான word mitochondrial spiral or Nabokon. Very very important. Okay, it produce energy in the form of ATP molecules for the movement of the sperm. இதுதான் வந்து என்ன பண்ணுது? மிஸ் இப்போ தானே சொன்னேன், ஏடிபி மூலமாக ஸ்பெர்ம் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது? கொடுக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், லாங்கஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? டெயில் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட். இங்கே பாருங்கள், டெயில் வந்து எப்படி இருக்குது? லென்த்தியானதாக இருக்குது. இங்கே தான் மைட்டோகாண்ட்ரியல் ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்சினிமா அண்ட் ஆன் அவுட்டர் புரோட்டோபிளாசமிக் சீத். இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆர் ஆக்சோனிமா ஃபார்மட் என்னது மிஸ் அப்படின்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட். இதனோட கண்டினியூஷனாக வருது. இதுக்கு இன்னொரு பேர் ஆக்சோனிமா அண்ட் அவுட்டர் புரோட்டோபிளாசமிக். இது வெளியில் ஒரு புரோட்டோபிளாசத்துக்கு வெளியில் ஒரு கவர் மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கு? கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம நியூரான்லாம் அவுட்டரில் ஒன்று கவர் பண்ணியிருக்குன்னு படிச்சிருக்கோம்ல, நியூரிலெம்மா அந்த மாதிரி, மைலின் ஷீட் அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டெய்ல் இஸ் ஸ்லெண்டர் அண்ட் டேப்பரிங். வால் வந்து எப்படி இருக்குது? கூர்மையானதாகவும் நீளமானதாகவும் வந்து என்னது இருக்குது? எஜாக்குலேட் அபவுட் அட் அ டைமில் 200 to 300 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்மை வந்து ஒவ்வொரு மேலும் வந்து என்ன பண்ணுறாங்க? எஜாக்குலேட் பண்ணுறாங்க. ஸ்பெர்ம் டியூரிங் த குவைட்டஸ் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? 200 to 300 மில்லியன் ஸ்பெர்மை ஒரு ஹியூமன் வந்து எஜாக்குலேட் பண்ணுறான். இட் இஸ் எஸ்டிமேட்டட் that around 60% of the sperm. இதில் இந்த எஸ்டிமேட்டரில் 60% of the sperm must have normal shape. இதில் 60% ஸ்பெர்ம் வந்து நார்மல் ஷேப்பில் இருக்குது. அட்லீஸ்ட் 40% மஸ்ட் ஸோ விகரஸ் மோட்டிலிட்டி. 60% வந்து நார்மல் சைஸில் இருக்குது. இதில் 40% வந்து என்ன பண்ணும்? எக்கை பெனிட்ரேட் பண்ணக்கூடிய விகரஸ் ஆன மோட்டிலிட்டி, நல்ல ஒரு வேகமாக அந்த அக்ரோசோமில் செக்ரெட் ஆகக்கூடிய ஸ்பெர்ம் லைசின் உதவினால் வேகமாக போய் எக்கோட வால்ஸை வந்து என்ன பண்ணிடும்? பெனிட்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து என்னது? 40%க்கு மட்டும் அந்த மோட்டிலிட்டி, அதாவது ஒரு எக்கை ஃபர்டைல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விகரஸ் மோட்டிலிட்டி. செக்ரீஷன் ஆஃப் எபிடைடைமிஸ், வாஸ் டெஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள் அண்ட் ப்ரோஸ்டேட், இதெல்லாம் அசசரி கிளான்ஸ் தானே, ஆர் எசென்ஷியல் ஃபார் த மெச்சுரேஷன். இது செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பார்த்தோம் இல்லையா, நிறைய ஆல்கலைன் ஃப்ளூயிடு, செமினல் பிளாஸ்மா, அஸ்கார்பிக் ஆசிட், இந்த மாதிரி சோ மெனி ஃபார்மட் பார்த்தோம்ல, இது எல்லாமே ஸ்பெர்முக்கு தேவையான மோட்டிலிட்டி கெப்பாசிட்டியையும் மெச்சுரேஷனையும் வந்து என்ன பண்ணுது? கொடுக்குது. செமினல் பிளாஸ்மா அலாங் வித் த ஸ்பெர்ம் கன்ஸ்டியூட் செமன். இதெல்லாம் சேர்ந்து தான் செமனை வந்து என்ன பண்ணுது? ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 4 மெயின்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஈவெண்ட்ஸ் பார்த்தோம், மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இதை ஸ்க்ரோட்டம்னா என்ன, டியூனிக்கா ஆல்பிஜினியானா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து டெஸ்டிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்த்துக்கிட்டே வந்தோம். இதில் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் பார்த்தோம், அதில் 2 செல் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் செர்டோலி செல் பார்த்தோம், ஸ்பெர்ம் செல் பார்த்தோம். செர்டோலி செல்லில் நர்ஸு செல்லுன்னு சொன்னோம், இனிகிபின் சொன்னோம். அடுத்து ஸ்பெர்ம் செல் வந்து என்ன பண்ணுது? ஸ்பெர்மட்டோகோனியா செல் தான் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். மாதிரி ஒவ்வொரு ஃபார்மட்டும். நெக்ஸ்ட் வந்து அசசரி டக்ஸ் பார்த்தோம், அசசரி கிளான்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? வாசா எஃப்ரன்ஷியாவுக்கும் வாசா டெஃபரன்ஷியாவுக்கும் வித்தியாசம் தெரியணும். வாசா எஃப்ரன்ஷியானா ரெட்டி டெஸ்டிஸ்லேருந்து எபிடைடைமிஸ்க்கு ஸ்பெர்மை எடுத்துகிட்டு போச்சுன்னா அது வாசா எஃப்ரன்ஷியா. எபிடைடைமிஸில் இருந்து செமினல் வெசிக்கிள்ஸ்க்கு எடுத்து போச்சுன்னா அது வாசா டெஃபரன்ஷியா. ஓகேங்களா? இப்போ செமினல் வெசிக்கிள்னா பேர்ன்னு சொல்லி பார்த்தோம். பல்போ யூரித்ரல் கிளாண்ட்னா பேர், இட் அதர்வைஸ் கால்ட் அஸ் த கௌப்பஸ் கிளாண்ட்னு பார்த்தோம். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் மட்டும்தான் என்னது? சிங்கிள். இந்த கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய சர்டைன் சப்ஸ்டன்ஸ் தான் அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டையும் மோட்டிலிட்டியும் கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி ஸ்பெர்மோட்டோஜென்சிஸ் ப்ராசஸில் 3 ஃபேஸஸ் பார்த்தோம். மதர் செல், அடுத்து பிரைமரி ஸ்பெர்மோட்டோசைட், அப்புறம் செகண்டரி, அப்புறம் ஸ்பெர்மாட்டிட், அப்புறம் ஸ்பெர்மியோஜென்சிஸ் ப்ராசஸ் கன்வெர்ட்டட் த ஆக்டிவேட்டட் ஸ்பெர்மை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுனோ. இதுக்கெல்லாம் ஜிஎன்ஆர், அதாவது கொனடோட்ராஃபிக் ஹார்மோன்ஸை பிட்யூட்டரி ஃபேசிலேட் பண்ணுது. அதில் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரோல் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மில் ஹெட்டு, நெக்கு, மிட் பீஸு,
டெய்லு. ஓகேங்களா? ஹெட்டில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ், அக்ரோசோம், மிட்பீஸில் சென்ட்ரியோல்ஸு, மைட்டோகாண்ட்ரியா, டெய்ல் பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல வீடியோவை வாட்ச் பண்ணி ஒவ்வொரு லைனையும் நோட்ஸ் எடுத்து தரோவாக வச்சுக்கோங்க இந்த லெசனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.